எங்க போனாங்கன்னு தெரியலையே. இன்னும் காணுமே. அடடா, என்ன தேவி சாப்பிட போறியா? இல்ல தாசு, நான் குளிக்க போறேன். தனியா இப்படி உட்கார்ந்து சாப்பிட்டா ருசியா இருக்காது. நானும் வேணா உனக்கு கம்பெனிக்கு வரனே. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உனக்கு தான் முதலாளி மிச்சம் வச்சது இருக்கும்ல. முதலாளிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் உனக்கு கொஞ்சம் அதிகமா சம்பளம் கொடுக்க சொல்லி இப்பதான் முதலாளி கிட்ட சொல்லிட்டு வரேன். பரவாயில்ல, நீ தனியாவே உட்கார்ந்து சாப்பிடு. சாப்பாடு கொண்டு வந்திருக்க. உங்களுக்காக தான் சமைச்சேன். சும்மா டீயே குடிச்சு காசையே வேஸ்ட் பண்றீங்க. அதோட வயிறும் கெட்டு போகும். சாப்பிடுறீங்களா? போதும் சர்சாக்கா, நீ இப்படி பட்னியா இருந்து சம்பாதிக்க வேண்டியது இல்ல. வாக்கா சாப்பிட போலாம். ஓ, உனக்கு அதே நினைப்பு தானே, சோறு சோறுன்னு. இப்படி வேலை செய்ய ஒரு வேலைக்காரி கிடைச்சது நம்ம முதலாளி செஞ்ச புண்ணியம். ஆமாண்டி, நான் என் முதலாளிக்காக கொஞ்சம் அதிகமா வேலை செய்யறேன். உனக்கு தலை நினைச்சு போச்சு, முதலாளி உன்னை கவனிக்கிறது இல்ல. அதனால உனக்கு முதலாளியே பிடிக்கிறது இல்ல. இங்க பாரு, அசிங்கமா பேசுன நான் கருத்துருவேன். இங்க வாடி, நீ அது என்னங்கறத நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நானும் என் பொண்ணு கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாதிக்கிறது இவ கண்ணுக்கு பொறுக்கல. வரட்டு, இன்னைக்கு முதலாளி நான் பேசிக்கிறேன். உன்ன இவ்வளவு இழுத்து போட்டு நான் மிதிக்க போறேன் பாரு. சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்கா? அப்புறம் பிடிக்காதா என்ன? அவன் வீட்டுல இப்படி ருசியா சமைச்சு கொடுக்க யாரு இருக்காங்க? இந்த ஏழை குடிசையில வந்து நீ உக்காந்துருக்க பாரு, உண்மையாவே நீ நல்லவன். உனக்கு தெரியாது, எனக்கு இவ்வளவு நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கும். அதனாலதான் நான் குடிக்கிறேன். இப்படியே குடிச்சு குடிச்சு குடல் வந்து நான் செத்து போறேன்னா இவளுக்குன்னு யாரு இருக்கிறாங்க? ஆரம்பிச்சிட்டா கிழவியோட பாசத்தை. நான் கண்டிப்பா சொல்லுவேன், இவன் நம்ம வீட்டு புள்ளதான். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போழி போழி நல்லா சாப்பிடுறோம். வேண்டாம்னா விட்டுடு. தம்பி, இன்னொரு கிளாஸ் குடிக்கிறீங்களா? இந்தாங்க. வேண்டாம், போதும். இதுக்கு மேல தம்பி போக வேண்டாம். இந்த வழியில நிறைய பாம்புங்கள்லாம் இருக்கும். நான் கிளம்புறேன். மாசத்தோட கொடுக்கும்போது வாங்கிக்க. இது எதுக்கு? சாப்பிட்டதுக்கு காசா? நீ என்னடி இப்படி சொல்ற? அவரு ஏதோ பிரியத்தோட கொடுக்கறாரு. என்னங்க தம்பி? நாளைக்கு சரக்குக்கு என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டேன். இங்கேயே இருக்கட்டும். கிளம்பிட்டீங்களா? அம்மா, இதுல மண்ணெண்ணெய் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தீர்ந்துச்சுன்னா விடு, இருட்டிலே தான் இருந்தாகணும். மா, அப்பா வராரு. அதுக்கு என்ன இப்போ? போய் உட்காந்து படிக்கிற வழியை பாரு. இந்த அம்மாக்கு என்னாச்சு? என்னடி அவளுக்கு?
செத்துக்கிட்டு போயிட்டாளா? செத்துட்டா சௌரியமா போச்சுல்ல. என்னது? இன்னைக்கு வேற எங்கேயும் சோறு கிடைக்கலையா? வேற என்ன எங்கடி? உங்க அப்பா வீட்ல இருந்தா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. என்னடி உனக்கு பெருசா தெரியும்? என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியாதா? நான் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணு. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா என்ன கேள்வி கேக்குறியா? மிதிச்சு சாவடிச்சு. வேணாம்ப்பா வேணாம். அம்மா வடிக்க தள்ளிப்படி. தள்ளடி, கொல்லட்டும், பொண்ணு தீக்கட்டும், அப்பதான் எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கும். பேசிக்கிட்டே இருக்க. ஐயோ அம்மா அம்மா. என்னடி இன்னும் ஸ்கூலுக்கு போகல? உங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் போறேன். எனக்கு என்ன ஏதாவது வியாதியா? சும்மா ஏதாவது காரணம் சொல்லி ஸ்கூலுக்கு போகாம இருந்த நல்ல உத கிடைக்கும். ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பு. கனகா, அம்மா உன் மேல கோவம் எல்லாம் படல. நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும், இல்லனா அம்மா மாதிரி ரொம்ப கஷ்டப்படணும். அம்மாக்கும் தங்கச்சிக்கும் துணையா நீ தானே இருக்கணும். தினமும் அதுக்கு தான் சாமி கும்பிடுற. நீ சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு கிளம்பு. ம். கனகா அம்மா, ம்? கனகா எங்க இன்னைக்கு வரலையா? அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. கனகா அம்மா, இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப்ல அவ பேரும் இருக்கு. பரீட்சை எழுத போற பசங்கள்ல கனகா மேலதான் எனக்கு நம்பிக்கை. ஸ்காலர்ஷிப் கிடைச்சிட்டா மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அவளுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அவ இன்னும் ரெடி ஆகுறாளா? கனகா, கனகா, நீங்க போங்க, அவ வந்துருவா. ம், சரி, வாங்க. டீச்சர் போயிட்டாங்களா அம்மா? போயாச்சு, நீ சீக்கிரம் கிளம்பு. அம்மா சாப்பாடு எடுத்து வைங்க. அம்மா நான் கிளம்புறேன். பாப்பா சோறு. எனக்கு வேணாம்மா, எனக்கு பசிக்கல. ஒரு ஆஃப் வேணும். பார்சல் கட்டி கொண்டு வா. என்ன கார்த்திகேயா, பொண்டாட்டியும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? ஏய், இது வேற யாருக்காகவோடா? உதவி செஞ்சதுக்காக ஒரு நன்றி கடன். ஆமாமா, நாங்களும் கேள்விப்பட்டோம். அவன் யாருக்கு வேணாலும் வாழ்க்கை கொடுக்கட்டும், உனக்கு என்ன? காக்கா திங்கிறது கோழிக்கு பிடிக்கல. அப்ப தாசுக்கு கொடுத்து வைக்கல போல. ஒவ்வொருத்தனும் போய் திங்கிறது மட்டும் இல்ல, தங்கவும் ஆரம்பிச்சுட்டானுங்க. இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். மவன நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன். ஒரு அரவுட்டா செத்துருவேன். முடிஞ்சு அடிச்சு பாடுறா. எனக்கு பிடிச்ச மாதிரி தான்டா இருப்பேன். உனக்கு அது பிடிக்கலனா ஒத்திக்கிட்டு போடா. முடிஞ்சு அடிச்சு பாடுறா. இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும்.